அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நாம் வாஸ்து சென்று வந்த அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லி வாஸ்துவின் அருமையையும் அதனுடைய அத்தியாவசியத்தையும் நீங்கள் உணர்வதற்காக என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது ஒரு தடவை தொண்டின்ற பகுதிக்கு ஒரு வாஸ்து பார்க்கறதுக்காக கூட்டி போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா போரெல்லாம் போட்டாங்க, கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஃபென்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஃபென்ஸ்க்கு ஒரு பாதை வச்சுருந்தாங்க. அந்த வாஸ்து நாளன்று வாஸ்து பூஜையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு அதன்படி என்கிட்ட வந்துட்டு கன்சல்ட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் பிளான்லாம் பார்த்துட்டு பிளானை முதல்ல அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு அதுக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஸ் கொஞ்சம் நல்ல ஒரு கூட்டம் போல் இருக்குது. ஒற்றுமையான ஒரு கூட்டம், உறவுகளை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் போல் இருக்குது. அவங்க உறவுகள்லாம் பெரிய நிறைய பேரோட கூட பிறந்தவங்க கூட்டம் வந்திருந்தாங்க. இப்போ நான் சொன்னேன், இங்கே வாஸ்து சாமி கும்பிட்றப்ப பூஜை பண்ணுறப்ப யார் யார் வந்திருந்தீங்கன்னு எல்லாம் வந்திருந்தோங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நீங்கள் நிச்சயம் அந்த நேரத்தில் இங்கே ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். எல்லோரும் கோரஸாக சொன்னாங்க, ஆமாங்க, இந்த கன்னிப்பூரியை காமிச்சு இங்கிட்ட ஒரு பாம்பு போனது எல்லோரும் பார்த்தோம் அன்னைக்கு. இது பார்த்தீங்களா? அப்போது இந்த வாஸ்துக்குள்ளே தான் நடமாட்டங்கள் இருக்குது. நல்ல மனிதர்கள், தீய மனிதர்கள், நல்ல சக்தி, தீய சக்தி, அது நடமாட்டங்கள் எல்லாமே நாம் வைக்கிற பாதையை பொறுத்து தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்க அது தெற்கு பார்த்த மனை, பாதை கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க. ஆனால் தெற்கு ஈத்தாப்பில் கிணறு, அது என்ன செய்யும், ரொம்ப துன்பத்தை பண்ண. அது எண்ணங்களை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா சஞ்சலம் ப்ளஸ் நிம்மதியின்மை ப்ளஸ் வந்துட்டு தாறுமாறாக, அதாவது இருப்போமா போவோமா, அப்படி சாவோமா இப்படி இந்த எண்ணங்களை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் கடைசியில் நான் சொன்னேன், எத்தனை தடவை அந்த கிணத்துக்குள்ளே விழுக போனாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது கண்ணியை அனுசரிச்சிருந்தது. அப்புறம் அவங்க அழுதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் அந்த வீட்டில் பிளான் அப்படி திருத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு பூரா சொல்லிவிட்டு அப்படியே வந்தாங்கய்யா. இதுக்கு எதுக்கு சொல்ல வர அப்படின்னாக்க, இந்த மனைக்குள் வாழுகின்றவருடைய மனநிலையையும் மனையின் அம்சத்தை வைத்து நாம் கூறிவிடலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே அது இன்வால்வ் ஆகி நம்மளை நல்லபடியாகவோ அல்லது கெட்டபடியாக பாய்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இதன் வாயிலாக புரிந்து கொள்ளும். ஆகையினால் உங்கள் மனையை சரிபார்த்து கொள்ளுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் அப்பப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா வரும். நீங்களே இதை பற்றியே புரிஞ்சு கொள்ளலாம். மாற்றங்களை நாங்கள் சொல்கிறோம், தெளிவாக சொல்கிறோம். கூறிக்கொண்டு ஈசானியத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளுங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.